வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது கும்பகோணம் அருகில் உள்ள வலங்கைமான் மாரியம்மன் கோவில். அதாவது கும்பகோணம் ஆலங்குடி சாலையில கும்பகோணத்துல இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இத பாடக்கட்டி மாரியம்மன் கோவில்னு சொல்றாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா முன் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை, திருச்சுற்று இந்த அமைப்புகளோடு இருக்கு. மகா மண்டபத்தோட தென்பகுதியில விநாயகர் சிலையும், வடபகுதியில கீழ்ப்புறம் இருளன், பேச்சியம்மன், வீரன், வீரனோட தேவியர் ஆகியோரோட சுதை சிற்பங்கள்லாம் இருக்கு. அர்த்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா உற்சவ திருமேனிகள் இருக்கு. கருவறை சதுர வடிவுல இருக்குங்க. இதன் மேல இருக்கிற விமானம் அழகா இருக்கும். கோவில தெற்கு நோக்கி குளம் இருக்கு. இந்த கோயில்ல மூலவரா சீதலா தேவி மகா மாரியம்மன் அமர்ந்த நிலையில நாற்கரங்களோட இருக்கிறார். வலது மேற்கரத்துல உடுக்கையும், இடது மேற்கரத்துல சூலமும் இருக்கு. வலது கீழ்கரத்துல கத்தியும், இடது கீழ்கரத்துல கபாலமும் இருக்கு. இடது காலை மடிச்சு வலது காலை தொங்க விட்டு வீர சிம்மாசனத்துல இந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. 2 தோள்கள் மீதும் 2 நாகங்கள் இருக்கு. அவரை பாடக்கட்டி மாரியம்மன்னும் அழைக்கிறாங்க. ஆவணி பங்குனி ஆகிய 2 மாதத்திலையும் மாரியம்மனுக்கு திருவிழா நடைபெறும். 7 நாட்கள் விழா நடைபெறும். 8ஆம் நாள் புகழ்பெற்ற பாடை திருவிழாவும், 9ஆம் நாள் புஷ்ப பல்லக்கும் சிறப்பா ஆண்டுதோறும் நடைபெறும். ஆவணி மாதத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழா நடைபெறுது. ஆவணி மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை தெப்பத் திருவிழா நடைபெறும். பங்குனி திருவிழா பங்குனி முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்றுக்கிட்டே வரும். நோயால பாதிக்கப்பட்டவங்களும், அம்மங்கிட்ட வேண்டி தம் நோய் குணமடைஞ்சவங்களும் இந்த கோயிலுக்கு பாடக்காவடி எடுப்பதை வழக்கமா வச்சிருக்காங்க. அதனோட அடிப்படையில பங்குனி பெருந்திருவிழாவோட 8ஆம் நாள் பாடக்காவடி திருவிழாவில பக்தர்கள் எடுத்துட்டு வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி நிறைவேற்றுவாங்க. அப்ப நோயிலிருந்து குணமடைந்தவர்கள் முதல்ல போய் ஆற்றுல குளிக்க வச்சுட்டு வந்து அவங்க நெத்தியில திருநீரை பூசி பச்சை பாடையில படுக்க வச்சு உறவினர்கள் 4 பேர் சுமந்துகிட்டு வருவாங்க. ஒருவர் முன்னால தீச்சட்டி ஏந்திக்கிட்டு வர வலங்கமான் நகர்ல முக்கியமான வீதிகள் வழியாக பாடக்காவடி கோயில சேரும். அதனை தொடர்ந்து கோயிலோட பாடக்காவடி 3 மிரவல வரும். பிறகு கொடிமரத்தின் முன்பா பாடக்காவடி இறக்கி வைக்கப்படும். பூசாரி பாடையில படுத்திருப்பவருக்கு திருநூறு பூசி அவரை எழச் செய்வார். இதை தொடர்ந்து பாடைக்காவடி எடுத்தவர் அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சு தன் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க. இந்த விழாவின் போது 100கணக்கானவர்கள் பாடக்காவடி எடுப்பாங்க. குழந்தைங்களை தொட்டில்ல காவடியில சுமந்து வரப்படுறாங்க. இந்த திருவிழாவில தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. 100கணக்கானோர் பாடக்காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இதனால் பாடக்காவடி திருவிழா இவ்விழாவினை அழைக்கிறாங்க. பாடக்காவடியோட ரத காவடிகள், அழகு காவடிகள், பக்க அழகு காவடிகள், பால் அழகு காவடின்னு பல வகையான காவடிகள் காலை முதல் வந்துகிட்டே இருக்கும். இதே நாள்ல செடில் மற்றும் சிறப்பு பகுதியும் நடைபெறும். வலங்கைமான் தனி சிறப்பா 9ஆம் நாளான மஞ்சள் நீராட்டு விழால இரவு தோறும் மீன் சாப்பிடுவாங்க. விருந்தினர்களுக்கும் அன்னைக்கு வழங்கப்படும். இதனை மீன் திருவிழான்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வரலாறுகள் நிறைஞ்ச கோவிலா இருக்கு பாத்தீங்களா நண்பர்களே. இது போல தகவல்களுக்கு வசி விலாக்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.